வச்சு யாருன்னா மெஜிசியன். ஆனா ஆடிடுவோம், ஐயோ கொடூரம் ஆடிடுவோம். கிட்டான் போட்டுருவோம். மூணு நாக்கு கையில கொடுத்து M4 காமிச்சா பாருங்க. வாங்க லைட்டா கொஞ்சம் திமிரா தான் இருக்காங்க டீம். ஓகே 8 கில் எஸ்ஓபிடிசி போய் ஒரு கில் பக்கம் தூக்கிட்டு போறாங்க போல. பிடிஎஸ் அழகா பாருங்க சூப்பரா அழகா லூட் அடிச்சிட்டு மெதுவா நவுந்து இருக்காங்க. எஸ்ஓபிடிஸ் தவிர வேற எந்த டீமால கண் வைக்க முடியாதுன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன பாருங்க எங்களை பாருங்க எஸ்ஓபிடிஎஸ் காமிச்சிட்டு இருக்காங்க கேம். மேல ஏறி இது ட்ரைவர்ஸ் அணி ரியோ ஓபி யூடியூப் ஏவி ஓபி கேப்சன் ஐடி சார்ஜி. ஆமா இவங்களே ஒரு அப்கமிங் அணி. ஒரு மானா விஎஸ்ஓபி ஆகாலா மாறனா மாடேனா. என்னடா யாருக்கு இதே முடிஞ்சிருக்குற அப்படி அடிச்சிட்டீங்க. கேப்சன் மட்டும் தன்னமரியா கால போறான். போடு டீம் ஷாட் மேல வர பயப்படாதீங்க. அங்க பாருங்க கீழ எல்லாம் ஓடுறான். ஆனா மேல ஏறி வர முடியல. மெஜிசியன் நாக்கு ரியோ மறுபடியும் ஒரு நேடு 1 HP. ஓ நோ சாக்கோ ஒன்னு போட்டா மறுபடியும் ஒரு நாக்கு. அதான் எனக்கு ஒரு புரியவே இல்லைங்க பாருங்க. பலம் அதான் சொன்னேன் எஸ்ஓபிடிஸ் தெரியாம ரொம்ப பலமா போட்டு ரொம்ப பலமா இருந்தாங்க எஸ்ஓபிடிஸ். பிடிஎஸ் க டஃப் குடுக்குற மாதிரி இருக்கணும். பிடிஎஸ் தாக்கு பிடிக்குமா எஸ்ஓபிடிஸ் கிட்ட. மறுபடியும் எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் ஒரு எழுச்சியில எழுத போதா. ஐயோ மறுபடியும் ஸ்டார்ஸ் தான் எங்கேயும் ஜொலிக்க போறாங்க. 4 பேர் உயிரோட வந்துட்டாங்க. ஈவென்ட்ல இன்னும் மஞ்சள் லைஃப் இருக்குது. இன்னும் ஈவென்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் லைஃப் காமிக்கல பாருங்களேன் எத்தனை பேர் இருக்கானுங்க. நமக்கு காமிக்காது, அவங்களுக்கு காமிக்காது. இவங்க பின்னாடி பறக்குறாங்க. அவங்க இது கூட அடிக்கும். ஈவென்ட்ல அவ்வளவுதான் குமார். நாளை பாரு இப்படி பாதாவே தெரிஞ்சு பாரு. ஒரு டீம்ல 4 பேர், இவங்க 4 பேர், பச்சை கலர் ஒரு 3 டீம் இருக்காங்க. பச்சை கலர் ஒரு 3 பேர். ஆமா 3 டீம் இருக்கு. 8 11 பேர். எஸ்ஓபிடிஸ் கிட்ட போகுது தங்கம் ஒயிட் டீம். அங்க நடக்க போகுது. அவன் 8 எட்ல எடுத்துறான் தங்கம் ஒயிட். யாரையும் குறைச்சு இடப்பட கூடாது. யாரையும் குறைச்சு இடப்படாது. 25 பேர் 93 பேர் அளவுல இருக்காங்க. ரியோ டீம் பாருங்க சாட்சோஜி ரியோ ஓபி அவங்களும் ஒரு 7 கில் அடிச்சிருக்கானுங்க. அவனும் 7 கில். அங்க நம்ம மறுபடியும் நாள் வந்துருச்சு. அப்படியே அலைவு 25 டீமும் மக்கள் அணியில 2 டீம் கூட அவங்க கூட உயிரோடு இருக்காங்க. கடைசி வரைக்கும் மக்கள் கூட போராடும் ஒரு வாரம் இருக்கு. எங்க போட்டா பாரு தூக்கி மிலிட்டரி பேஸ்ல போட்டாங்க. மிலிட்டரி ஃபர்ஸ்ட் மேட்சே நீங்க அரசல் பண்றதுனா டைட்டில் கூட்டி போறானே. பாருங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகி 2 ஜோன் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் 24 டீம் 89 பேர் வெளிய போயிடுச்சு. மக்கள் நீ தான் போயிருக்கு. மக்கள் நீ போயிருக்கு. மக்கள் வெளிய போயிருக்கு. அநேகமா 90 பேர் கடைசில இல்ல. அப்படின்னு வைங்க வரேன். அவ்வளவுதான். ஐயோ எஸ்ஓபிடிஸ் பிரைம் போலயே ஈவென்ட் டாமினேட் பண்றானுங்களே மாசா. குமார் அதே மாதிரிதான் குமார் அன்னைக்கு ட்ரையல் வாரில விளையாண்டாங்க. அப்படி சொல்லும் போது தம்மன் செத்துட்டானுங்க. அதனால சொல்ல முடியாது. பொறுமையாரு. அன்னைக்கு ஜெயனி சொல்லிட்டே இருந்தா ஒருவேளை சாக்கோ திரும்பி வந்துட்டா ஐஜல் வந்த பிறகு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானே அப்படின்னா ஒருவேளை நடக்குமா பாப்போம். யாரு டைட்டன் எடுக்கல. இல்ல யாரு இந்த டைட்டன் வேற எடுக்கல, லூட் எடுக்கல, டைட்டன் எடுக்கல, பவர் எடுக்கல, 2 சிலிண்டர் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. எல்லாமே தவறு நடந்துட்டே இருக்கு. அதையும் கவனிக்கணும். நீ பொறுமையா கில் மட்டும் ஆடக்கூடாது. ஏறி வராங்க டைட்டன் எடுக்கணும். டைட்டன் பெருசா ஒரு டைட்டன் எடுக்க பாருங்க.
டீம் 14 ஒரு நாக்கு மூடிட்டானுங்க. கேல் செக்யூர் ஆனது. மறுபடியும் நாக்கு வைக்கிறாங்களா? மறுபடியும் நாக்கா? சுத்துறாங்க 4 பேரும். அங்க பாரு 4 அங்க பாரு மெதிசன் பாரு எங்க இருந்து பா கால் கொடுத்துறான். அவங்க கொடுத்துறாங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு. இப்போ ஈவென்ட் மாத்திர டோரி மாடி வந்து மேலே போறா. மெதிசன் முன்னாடி போறா. மெதிசன் முன்னாடி போறா. ஓகே. மெதிசன் அங்க இருக்கிறது இல்ல. டோனி நாக்கு மெதிசன் வந்துட்டாங்க. சாக்கோ ஈஷோ பக்கத்துல வந்தானோ. ஈஷோ வரணும் பக்கத்துல. மறுபடியும் உலகத்தை நேசி யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. யாரு எப்படி எப்ப எப்படி விளையாடணும் யாருக்கு தெரியாது. 12 கில்லு ஒரே ஒருத்தன் தான் அழுத்தினாங்க. ஆனா எஸ்ஓபிடிசிய உரு தெரியாம அழிச்சு ஈவென்ட்ல இருந்து பொணமாக்கி மண்டவோடாக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு லூட்டு தேவை. அடிச்சது யார் தெரியுமா? தங்க மொய்டி. வேஷம் போட்டு விளையாடுறவன நீ சுமாரா நினைக்காத. வேஷம் கலந்துச்சுன்னா எல்லாரும் கொடூரமான ஆட்டக்காரர்கள் தான் முடிவு பண்ணிட்டான். அங்க பாரு 4 கில்லு ஊக்கோபாய் 4 கில்லு ரோமியோ 4 கில்லு ரவுடி 2 கில்லு தங்கம் 2 கில்லு 12 கில்லு குமார். ஒத்த கையில 3 டீம் பூச்சி உரிச்சிருக்காங்க. அதுல முதல் டீம் கடைசியா உரிச்ச டீம் மரணம் அடைந்தது. மறுபடியும் எங்கேயும் வராங்களா? மறுபடியும் இல்லையே டோனி எங்கேயும் அனுப்பிட்டாங்க. சாக்கோ எங்கேயும் அனுப்பிச்சாங்க. மெஜிஷியன் மட்டும் அவனை எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வார்ல ஃபாஸ்ட் ரிவெஞ்ச் இருக்காது குமார். மரணம் தான் இருக்கும். மரணம் தான் முத்தமிடும். ஆமா கிளம்ப லைவ் இது கிடைச்சிச்சா பிளேஸ்மெண்ட் டிராஃபி. ஈகோ ஹர்ட்ஸ். ஈகோ ஆடக்கூடாது. ஈகோ ஆடினா உடைக்கப்படும் ஒடுக்கப்படும் உடைக்கப்படும் அறுக்கப்படும். என்ன குமார் இது என்ன கிளாசிக்கா மறுக்கா வர்றதுக்கு உனக்கே தெரிய வேணாமா இது என்னதுன்னு? ஓகே 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 என்ன இது புதுசு இல்ல. புதுசு கிடையாது. எப்ப இருக்கிறது எங்க இருக்காங்க பாத்துருக்காங்க. ஐவரி சிங்கட்டோல் அவங்களுக்கு தேவை வெற்றி தான். இப்ப கில் மேட்ச் அவங்க நீ ஒரே இடத்துல பார்க்க முடியாது. அடிக்க மாட்டி இடிக்க மாட்டி பொட்டிக்க மாட்டின்னு போட்டுருப்பாங்க. இப்ப தேவையில்ல. இப்போ உங்களுக்கு தேவை இந்த மேட்சோட வின்னா. அவங்க பிளேயிங் ஃபார் ஆடியன்ஸ் அவ்வளவுதான். அவங்க பிளே ஃபார் அவங்க வெற்றிக்கா ஆடுறாங்களே வேற எதுக்கா ஆடுறது இல்ல. எஸ்ஓபிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட்க்கு வந்து லூட் அடிக்க வந்திருக்காங்க. இங்க ஒரு டீம் வேற இருக்காங்க. டீம் 22 இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டோனியும் சாக்கோவும் இங்க வந்திருக்காங்க. ஆனா ஆல்ரெடி அங்க 2 பேர் ஸ்டார் ஓஜிடா அப்படின்னு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இங்க இருந்து இப்பதான் கிளம்பிட்டு இருக்கான். குட்டி ஜோனை நோக்கி யார் வராங்க? யூடியூப் சாக்கோ சர்வே யூடியூப் சாக்கோ 2 பேர் கிளம்புறாங்க. வேணாம் இந்த இடம் வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி இதே குமார் அன்னைக்கு நடந்துச்சு. ஈவென்ட் ஜோன்ல இருந்து நல்லா இருக்கும். வேற லெவல் இருக்கும். பாரு நம்ம கில்லர் பீட்டர்ஸ் பாரு. ஜியூஸ் சர்வைவல் நிறைய டோலா. இது ஒரு அண்டர் ரேட்டட் அணி. நீங்க நினைக்காத மாதிரி இந்த அணியை ரொம்ப கம்மியா இடம் போடாதீங்க. இந்த அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப பிரகாசமா தெரியுது. ஏதோ ஒரு ஆஃப்ல இந்த டீம் ஜெயிக்க அதிசயமா இருக்கு. இவங்க எல்லாம் எல்லாருமே வந்து முன்னாடி ஸ்டார்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. என்ன மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நரேன் தலைமையில தான் இவங்க எல்லாமே உள்ள வந்தானுங்க. அப்படி விளையாடாங்க ட்ரை அவுட்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இவங்களை ட்ரை அவுட்ஸ் எல்லாம் எடுக்க வச்சு விளையாட வச்சு எல்லாமே பண்ணுது. சோ அதுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் தான். யாருமே குறைச்சு இந்த பக்கம் டோரா அந்த பக்கம் நரேனு அந்த பக்கம் 3 பேரு கொஞ்ச நேரம் ஃபைட் நடந்துருமாரு. அவ்வளவுதான். இனிமேல் ஃபைட் கிடையாது. எல்லாரும் வந்து பொசிஷன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். ஆமா பொசிஷன் எங்க இப்போதைக்கு தங்கமயிட்டி டீம் 12 கில். இவங்க எஸ்டி ஆமா எஸ் தேவையில்லை. இதுல வந்து பிளேஸ்மென்ட் தான் தேவை. ஆனா கில் ஓகே. அவங்க ஆனா அவங்க டாமினேட் பண்ணி டைட்டில் எல்லாம் எடுத்து வராங்க. ஆமாண்ணே இன்னும் அது வேற ஒண்ணு இருக்கு. டைட்டன் எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் போயிட்டா படுத்தான்னா அவன் பாட்டுக்கு மங்க மகன் குத்தி எடுத்துட்டாங்க. அதெல்லாம் வேலைக்காவது குமார். கடைசி 2 தோல டைட்டன் வேலையாவது மெக்கா மாதிரி கிடையாது.
கடைசி நாள்ல டைட்டனாவே போட முடியாது, இவங்களால டைட்டன் மாற முடியாது கடைசி நாள். அந்த லாஸ்ட் நேரத்துல கேம்ப்ல அடிச்சு பூயிச்சா அந்த நான் இப்ப சொல்றேன் 90 பேர் இருக்கும்போது வந்து டைட்டனா மாறினா 90 பேர் ஒரு புல்லட் சுட்டாரு. டைட்டன் வச்சு என்னன்னா இந்த பிரிட்ஜ் கிராஸ் பண்றது, ஊருக்கு ஒதுக்கு போறமா அந்த மெல்டா பவர், அங்க இருந்து தெரியாம யாருக்கு தெரியாம நோவா வருது, அந்த மாதிரி வந்துக்கலாம். இது வெயின் இடத்துக்கு போனா கிரிக்கெட் பண்ணிடுவாங்க. சோழனா கூட பரவாயில்ல, அங்க பாரு குமார் 91 பேரு இந்த ஜோன்ல. ஆனா இதுல கிஸ்கா போட்டு மீண்டும் மாறி வரலாம். பாப்போம் யாரு கிஸ்கா போட்டு மாறி வரன்னு பாப்போம். கிளம்புறானுங்க இவனுங்க ஏற்கனவே ஜோன்ல தான் இருக்கானுங்க. எதுக்காக வந்து இந்த கேபிடிஸ் திரும்ப பிளாங்க் அடிக்குதுன்னு தெரியல. பாப்போம். இந்த பக்கம் மாஸ்டர் மைண்ட் வேற இருக்கான். ஹைப்பர் சான் வரான். அப்கமிங் பீட்டஸ் தொடர்ந்து நிறைய தொடர்ந்தது. சுடுறான், ஆனா ஒரு புல்லட் கூட படைய மாட்டேங்குது. புல்லட் படாம சுட்டு கொண்டிருக்கான். நாம அது இந்த பக்கம் ஃபைட் போல எல்லாரும் அப்படியே பொசிஷன் ஹோல்ட் பண்றானுங்க. ஆமா இங்க இங்க வரானுங்க எல்லாரும். இங்க பாரு 4 டீம் ஒரே இடத்துல. ஐயோ யார் எடுத்துறதா? கில்லர் பீட்டஸ் அப்கமிங் பீட்டஸ் யாரு? மாரணமாவனை பரிசளிக்கப்பட்டது பார்த்துட்டான். ஒருத்தர் தூக்கிட்டாங்க, அவங்க முடிக்கிறாங்க மூடி வச்சுட்டாங்க. டோரா ஓபி அகால மரணம் அடைந்தது. ரீகால் முடிக்கப்பட்டது. மறுபடியும் நிறைய ஒரு நேடு போடுறான். மிஸ் ஆயிடுச்சு. சர்வேலுக்கு ஒரு நேடு உள்ள போதா? நிறைய சர்வேலுக்கு ஒரு நேடு உள்ள போகுது. காங்கிரீட் ஒரு நேடு மறுபடியும் 1 HP போயிடுச்சு. காண்டி போயிடுச்சு. ராட்ரிக் ஃபைட் எடுக்கறான். ராட்ரிக் ஒரு நாக்கு வச்சிருக்கான். ராட்ரிக் ஒரு நாக்கு பேட்டி முடிக்கிறாங்க. மறுபடியும் ஒரு நாடு ராட்ரிக் இருந்து பெரிய போயிட்டு இருக்கானே. ஃபைட் க்ளோஸ் போயிட்டு இருக்கானே. ஆமா மறுபடியும் எம்எஸ்ஓபி ஒரு நேடு ஒண்ணால எம்எஸ்ஓபி ஒரு நேடு அங்க இருந்து கிஸ்கா பந்து வீசி கொண்டிருக்காங்க. கிரனேட் இருக்கு. மறுபடியும் ஒரு நேடு பொழியறாங்க. நேடு மழை பொழிந்து கொண்டிருக்குது. சிறுத்தாய்ஸ் லைவ் நடக்குது. அங்க இருந்து ட்ரோலுக்கு அங்க இருந்து டாக் கொடுக்குறாங்க. 4 பேர் கிஸ்கா ஓடிட்டு இருக்காங்க. ராட்ரிக் எல்லா விஷயம் எடுத்துட்டு இருக்கான். ஒரு விஷயம் இல்ல. ஆமா மல்டிபிள் ஆங்கிள் சண்டை எடுக்கிறான். ஐவரி வாஸ் பிளேயிங் லைக் கிளாசிக். ஸ்டில் அவன் வந்து வாரோட மூடுக்கு செட் ஆகல. இந்த பக்கம் கரெக்ட். ஏன்னா வந்து இங்க இருக்க முன்னாடி இருக்க டீம் ஆடுறத விட்டு பின்னாடி இருக்க டீம் தேவையில்லாம சைடுல இருக்க டீம் சண்டை இழுத்து அடி வாங்குறாங்க. இந்த பக்கம் காங் டீம் மட்டும் தானே என்னாச்சு? அந்த டீம் நாக்கு சல்றானே நினைக்கிறேன். இவன் நிறைய டீம் இல்ல நிறைய டீம் அவங்க டீம் எங்க டீமே முடிச்சு இருக்கு. ஐபச்சான் இருக்கு. டீம் 23 Come on guys, let's go people. மதன் பீட்டஸ்ல யார் டீம் பார்த்தாலும் வார் டாபிக் தான் இருக்கு. என்டர்டெய்னிங் ஸ்ட்ராட்டஜி டு தி கோர் மதன் ப்ரோ. ஒன்ஸ் நாங்க கண்டென்ட் முடிவு பண்ணிட்டோம்னா அந்த கண்டென்ட்டை உடைக்காத முடியாது. அதனால அது அப்படிதான் ஒளிச்சு வச்சிருப்போம். எப்ப தேவையோ அப்பதான் வரும். அது வரைக்கும் அமைதியா இருப்போம். ஏன்னா என்னைக்கு இது என்ன அப்படின்னா என் டீமேட்டே கேட்டாங்க கிட்ட இன்னும் வாரான்றிருக்கு அப்படின்னு. நான் அந்த இன்டர்ல கொடுத்துட்டே தான் இருந்தேன். ஐபிஎல் முடியும் சொல்லிட்டு தான் இருந்தேன். எல்லாத்துக்குமே பிடிஎஸ்லயே யாருக்கு உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் நீங்க எனக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் உனக்கெல்லாம் சரி ஒன்னா சொன்னா நீ என்ன சொல்லுவ? நாளைக்கு வருன்றுவ. அது உடச்சு விட்டுருவ. நீ சஸ்பென்ஸ் சீக்ரெட்டும் என்கிட்ட மட்டும் தான் எப்பவுமே இருக்கும். வேற யார்ட்டையும் இருக்காது. பிளட்டி போண்டானா அவனே நேடு போட்டுக்கிறான். பிளட்டி டீம் எத்தனை? ஃபெர்டின் ஹைப்பர்சானி இவங்க 3 பேர் ஒரே இடத்துல புடிச்சாங்க. எஸ்ஓபிடஸ் என்னாச்சு? எஸ்ஓபிடஸ் உள்ளுக்கு வராங்களா? வந்துட்டாங்க. எஸ்ஓபிடஸ் உள்ளார வந்துட்டாங்க. அங்க பாருங்க எந்த டீம் கிட்ட ஃபைட்? டீம் 11 தங்கமாடி டீம். மறுபடியுமா இல்ல அவங்க இங்க இருக்காங்க, இவங்க இங்க இருக்காங்க. ஏன்டா அப்படி பண்ற? தங்க போயிட்டு ஷாப்ல இருக்காங்க. இல்ல தங்க போயிட்டு ஷாப்ல இருக்காங்க. இந்த டிஎல் டீம் யுஎஸ்எல் டீம் வந்து ஷாப்ல இருக்காங்க. தங்க போயிட்டு எங்க இருக்காங்க?
நான் 14 11 ஒரே மாதிரி இது இருக்கா சோ அதனால நான் 14 வந்துட்டேன் டொட்டோனாக்கா டொட்டோ ஒரு வார் நாயகனை மறுபடியும் நாக் அவுட் பண்றாங்களா எங்க எந்த அணி மாஃபியா அவுட் டொட்டோ ஆமா டொட்டோ நாங்க ஐயோ பெண்கள் மட்டும் தான் இருக்கு யார் அடிக்குது காப்பாத்து ஓ ஆளா மரணம் அடைஞ்சது யுவா கிட்ட ஆனா இது இருக்கு செல்ஃபி கால் இருக்கு ஆனா ஓ வர்மா முடிக்கப்பட்டது வா நாயன் 3 நாக் பாருங்க அண்ணே அவன் காப்பாத்திட்டாங்க 9 கில் காப்பாத்திட்டாங்க ஐயோ சென்டர் ஜோன் பிடிஎஸ் கிட்ட சென்டர் ஜோன் பிடிஎஸ் அசம் சென்டர்து எஸ்ஓ பிடிஎஸ் இன்னும் ஜோன் குள்ள வரல எஸ்ஓ பிடிஎஸ் ஜோன் குள்ள வரணும் மெஜிஷியன் வெயிட்டி பிடிஎஸ் தான் சென்டர் ஜோன்ல ஹோல்ட் பண்ணுது இன்னும் பாருங்க 5 டீம் மட்டும் தான் ஜோன் குள்ள இருக்கு மத்த எல்லா டீமும் அவுட் ஆஃப் ஜோன் உள்ள வரணும் எஸ்ஓ பிடிஎஸ் இப்படி பொசிஷன் எடுக்க போறாங்க எஸ்ஓ பிடிஎஸ் என்ன செய்ய போகுது பார்க்கலாம் எஸ்ஓ பிடிஎஸ் சசிகலாம் அப்படியே ஒரு மாதிரி அரசல் பஸ்ல பாத்துட்டு இருக்காங்க என்னன்னா நடக்க போகுது எஸ்ஓ பிடிஎஸ் என்ன நடக்க போகுது வரப்போதா இல்லையா பாப்போம் லெட்ஸ் சீ गाइस என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது வரப்போதா போதா நடக்க போதா உடைக்க போதா ஒரு டீம் வர விட மாட்டான் ராட்ரிக் அப்படியே ஒரு பக்கம் மிஸ்டர் 360 சொல்லலாம் அங்க பாருங்க பார்த்து கூட அடிக்க மாட்டான் ஹைப்பர் சேர் ராட்ரிக் ரொம்ப நேரமா ஹைப்பர் சேர் பார்த்துட்டு இருக்கான் ராட்ரிக் ஆனா ஒரு சுடக்கூடாது சுட்டா அரசல் பஸ்ல ஆயிரும் சுடவே கூடாது ஏன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் தானே கில்னா நீங்க அடிச்சிருக்கலாம் ஐயோ எஸ்ஓபிட சொல்ல வந்துருச்சு எஸ்ஓபிட பேரு நாக்கு எஸ்பிட சிம்பா வந்தாங்க ராக்கி சிம்பா ரெண்டு நாக்கு சிம்பா நாக்கு தூக்குறாங்க கிளவுட் எம்பையர் மட்டும் அங்க பாரு வண்டியில இருக்கான் பாரு 1 HP ல இருக்கான் கிளவுட் எம்பையர் மட்டும் வண்டியில மாட்டிட்டு இருக்கான் கிளவுட் எம்பையர் வைட்டி வண்டியில இருக்கா இன்னும் பாக்கல யாரும் பாத்துட்டாங்க கடைசியா ஈஷா பாத்துட்டான் எஸ்ஓ பிடிஎஸ்ல சாகோ அவங்களோட ஐஜல் மரணம் ஆனா ஈஸ்வா 8 கில் M4 கையில எடுத்தான் ஈஸ்வா தன்னன் தனியாக 8 பேரு 2 டீம் கையிலே வதம் செய்திருக்கான் எழுச்சி புது நாயகனா மெஜிஷியன் இருப்பான்னு பார்த்தா ஈஸ்வா இருக்கான் அவங்க டீமோட ரொம்ப முக்கியமான காரணம் ஆட்டமான எஸ்ஓ பிடிஎஸ் ஃபுல் ஜோனே பிடிஎஸ் தான் பாருங்க ஆக்கிபை பண்ணிருக்கு ஃபுல் ஜோன் என்ன சென்டர் வந்தாங்க ராட்ரிக் தான் அதுல இது ஜோன் ஆக்கறாச்சே ஜோன் ஆக்கிங் ராட்ரிக் அந்த பக்கம் போறாங்க 12 போகுது எம்எஸ்ஓபி உள்ள போறான் அந்த பக்கம் டீம் உள்ள வர மாட்டானுங்க இந்த பக்கம் முன்னாடி இருக்க டீம் ரெண்டு பேரும் அடிச்சு அழுத்தி விட்டானுங்க ஒரு துணியும் கிட்ட கூட வர மாட்டானுங்க ஒரு பக்கம் ட்ரோல் இந்த பக்கம் ஐவரி இந்த பக்கம் ராட்ரிக் அவ்வளவுதான் கோச் நிறைய டீம்ல சர்வேல் நிறைய மட்டும் தான் இருக்காங்க பக்கத்துலயே ஒரு டீம் இருக்கு ரெனால்டோ 80 மார்வஸ் ஏஜேஸ் இவங்க ஜோன்குள்ள வரணும் நயன் ஜோன்குள்ள வர முடியாது இன்னொரு டீம் 23 அவளை பிளாக் பண்ணுது டீம் 23 அவளை பிளாக் பண்ணிட்டு இருக்கு டீம் 23 ரெண்டே பேர் சாலிடம் ஃப்ரெண்ட்னு காண்டிய மகாராமர்தம் ஹைப்பர் சேர் மகாராமர்தம் மாரணம் அவனை முத்த விட்டது எம்எஸ்ஓபி என்ன தேவையில்லாம எங்க சொட்ட போட்டுக்கிறான் யாருக்கு தெரியுமா மூணு பேர் தான் எஸ்ஓபி சொல்ல வரணும் எஸ்ஓபி சொல்ல வரணும் 49 செகண்ட் இருக்கு பிஆர்டிஎம் எடுத்து ஈஸியா முன்னாடி போறான் பாப்போம் பிஆர்டிஎம் ஸ்ட்ராட்டஜி இங்க செட் ஆகுமா எஸ்ஓபிடிஎஸ் மறுபடியும் மெலிச்சு பெருமா பிளேஸ்மென்ட் டாப் 5 குள்ள வருவாங்களா இன்னும் 17 பேர் இருக்காங்க டாப் 5 ல வரவங்க மட்டும் தான் இருக்காங்க டாப் 5 க்கு வரவங்க மட்டும் தான் பாயிண்ட் பாப்போம் லெட்ஸ் see யார் இங்க பாரு அவன் பாரு வருமானம் தண்ணிக்குள்ள போயிட்டு மச்ச போய் பாட்டுக்கிட்டா தண்ணிக்குள்ள வர்மா விளாக்ஸ் டாப் 5 வர முடியவில்லை நிறைய நாள் டாப் 5 வர முடியுமா சர்வேல உள்ள போறான் நிறைய நின்ன போல நிறைய வெளியே போனாலே அடிப்பாங்க பயந்துட்டு இருக்கான் சர்வேல் ஜோர புடிச்சான் நரேன் 29 செகண்ட்ல கிஸ்டாஸ்கான போட்டு வரணும் வருவானா நரேன் வர முடியுமா அவ்வளவுதான் ஜோன்ல எத்தனை டீம் இப்ப தெரிஞ்சிரானே நரேன் அவுட் ஆஃப் ஜோன் நரேன் அவுட் ஆஃப் ஜோன் உள்ள வரணும் மூணு நாக்கு ஐயோ மரணம் முத்தமிட்டது நாளையால வர முடியவில்லை மறுபடியும்
எஸ்ஓ பிடிஎஸ் மரண ஜோன். மரண ஜோன் எஸ்ஓ பிடிஎஸ் தான். யார் சண்டைகளால மேல ஏறிட்டே வரணும். ஆமா எம்எல்ஜி ல 4 பேர் உயிரோட இருக்காங்க. மத்த எல்லாரும் கொஞ்சம் மேன் லாஸ் தான் இருக்காங்க. எடுத்து கொடுத்தான். ராடிக் 4 கில், ஐவர் 2 கில், சிங்காட்ரோன் 2 கில். ஏமா சோபி முட்டாய்கள் முட்டையனாக அந்த டீமுக்கு வந்து பிடிஎஸ் புடிச்ச அந்த இடம் தான் ஜோன். ஆமா கடைசி வரைக்கும் அங்க தான் ஜோன். ராடிக் ஜோன் ஆக்கர் பண்ணிட்டான். போடு டிஎன்ஆர் ஒரு நாக்கு. ஐவரி நாக்கு. ஐவரி அகால மாட்டோம். காப்பாத்துவாங்களா? ஐவரி காப்பாத்த முடியுமா? ஐவரி பக்கத்துல யார் இருக்கா? வரானுங்க. எம்எஸ்ஓபி வரான். எம்எஸ்ஓபி படுத்துக்கிட்டே பாய் போட்டு வரான். வந்து அடிச்சா 2 பேர் நாக் அவுட் ஆகி நம்ம மேல படி தூக்கி போட்டுறாங்க. வந்துட்டான். ஐவரி காப்பாத்துறாங்க. ஐயோ டீம் பழங்கு எம்எல்ஜி அகால மாறனா மாட்டேங்குது. இன்னும் 9 டீம். யார் டாப் 5 வர போறா? முத்தமிட்டது. பாப்பா ஃபெர்டின் இருக்கான். ஃபெர்டின் மட்டும் தான் இருக்கான். இல்ல ஃபெர்டின் காப்பாத்துற நினைக்கிறேன். சாய் டீம் காப்பாத்த ட்ரை பண்றான். ஐவரியை காப்பாத்தினாங்க. கீழே சிறுத்தாய்ஸ் லைவ். டிஎன்ஆர் டீம் இன்னும் உயிரோடு இருக்கு. 9 டீம். பிடிஎஸ் இன்னும் உயிரோடு இருக்கு. எஸ்ஓ பிடிஎஸ் இன்னும் உயிரோடு இருக்கு. அங்க பாரு யுஎஸ்எல் உள்ள வரும்போது மரணம். யுஎஸ்எல்க்கு மரணம். தங்கமைக்கு முடிச்சிருக்காண்டா. அங்க போரு அகால வரணுமா? அவ்வளவுதான். கிஸ்காஸ்காலம் போட்டு போயிட்டு இருக்கான். உயிரோடு இருப்பானா? அவ்வளவுதான். மரணம் பண்ணிடலாம். மீண்டும் ஒரு நாக்கு. அவ்வளவு முடிச்சிட்டாங்க. அங்க முன்னாடி சாய் டிடிஎம் பாயிண்ட் எடுக்க போதா? எனக்கு தெரிஞ்சு டாப் 1 யாரு எடுக்க போறா? பிடிஎஸ்ஆ எஸ்ஓ பிடிஎஸ்ஆ? பிடிஎஸ்ஆ எஸ்ஓ பிடிஎஸ்ஆ? நெருப்பா. ஏன்னா கொஞ்சம் விட்டா கூட வேலையாவது. ஏன்னா 3 மேட்ச் தான். ரொம்ப எல்லாம் பிடிக்க முடியாது. 3 மேட்ச் தான். ஆமா காட்டுல போதே தூக்கிக்கணும். பாயிண்ட் செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணியே ஆகணும். மெஜிஷியன் பொறுமையா இருக்கான். மக்கள் அணிதானது டீம். ஓகே ஜோன் இன்னும் எஸ்எபிடி ஜோன் குள்ள இல்ல. ஆனா பிடிஎஸ் ஜோன் குள்ள இருக்கு. ஹையர் கிரவுண்ட்ல இருக்கு. பிடிஎஸ் இன் ஹையர் கிரவுண்ட் பிளஸ் ஜோன். பிடிஎஸ் ஃபைட் எடுத்து கடைசி வரைக்கும். பிடிஎஸ் ஃபைட் எடுத்து கடைசி வரைக்கும். அங்க பாரு பொறு. இங்க பாரு உட்கார்ந்துட்டு மட்டும் இருக்காங்க பாரு. ஃபைட் பண்ணல. ராட்ரிக் 42 மீட்டர் ஜோன் குள்ள போணும். ஏன் என்ன தவறு இல்லைங்களா? 9 செகண்டா இருக்கு. ராட்ரிக் உள்ள போணும். டோல் உள்ள போணும். ஆனா மீதி 2 பேர் ஜோன் குள்ள தான் இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் எஸ்ஓ பிடிஎஸ் 30 மீட்டர் உள்ள போறான். 30 மீட்டர் உள்ள போறான். வேரியல் கனெக்ட் ஆச்சு. ஆலமரம் வந்து ரொம்ப ஆச்சு. ஆலமரம் வந்து பல மணி நேரம் ஆச்சு. பேசிட்டு இருக்காங்க. டெம்பரரி ரெட் ஜோன் கிரியேட் பண்றாங்க. ஆனா ஜோன் எஸ்ஓ பிடிஎஸ் 3 பேர் முடிச்சாங்க. அங்க இருந்து பிடிஎஸ் முடிச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி யாரு கனவுல ஒருத்தன் ஃபீல் பண்ற எந்த டீம் இது? காப்பாற்ற முடியுமா?
எஸ்ஓ பிடிஎஸ் 3 பேர் இருந்து பிடிஎஸ் 4 பேர் முடிக்கிறாங்க. ராட்ரிக் அகல வரலாம். ராட்ரிக் முடிந்தது பிடிஎஸ் பேர். எஸ்ஓ பிடிஎஸ் டாப் 3 குள்ள எஸ்ஓ போகுது. சவால் விட்டா சொன்னதை செய்வான். பேசுறவன சாத்திட்டு இருக்கணும். சரியா? பேசும்போது முடிஞ்சிருச்சு. ஈவென்ட்ல முடிஞ்சிச்சா? எஸ்ஓ பிடிஎஸ் முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லி 14 கிலோ ப்ரோ. சோலோல நம்பர் 1. ஐயோ இதுல 14 கிலோ அவன் அடிச்சான். யாரோ 10 பேர் அடிக்கல தல. அவன் அடிச்சா 14 பேருமே டானுங்கதான். ஈஸ்வோ என்ன அடிச்சால 3 டீம் 2 பேர் பண்ணிருக்கான். watching, let's go for 6 guys. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படியே பொறுமையா இருக்கு. ஓகேவா? இப்ப ஸ்டாரோட ஆட்டம் ஆரம்பம்டா. சொன்னீங்க யாருகிட்ட சொன்னீங்க? பேசுறீங்க பேச்சு பேச்சினாலும் நாங்க தான், வீச்சினாலும் நாங்க தான் செஞ்சோமா.